நண்பர்களே, இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நிறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றதை நான் பார்க்குறேன். நீங்களும் அதை தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும். உங்களோட ஆசீர்வாதம் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம எப்படி வந்து சேருங்கிறத பத்தி இன்னைக்கு நான் உங்க கூட பேச விரும்புறேன். ஜான், நான் என் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யணும்னு ஜெபம் பண்ணி காத்திருக்கேன். என் வாழ்க்கையில சில விஷயங்கள் மாறணும்னு காத்திருக்கேன். ஒரு பெரிய மாற்றம் உண்டாகணும்னு ஜெபத்தோட காத்திருக்கேன். என் ஊழியத்துல, நிதி நிலைமையில, வேலையில, தொழில்ல, உறவுகள்ல, திருமண வாழ்க்கையில நன்மைக்காக காத்திருக்கிறேன்னு சொல்றீங்களா? இப்படி உங்களோட ஜெபம் எதுக்காக வேணும்னாலும் இருக்கலாம். ஒருவேளை நீங்க நேசிக்கிற ஒருத்தர் ரட்சிக்கப்படணும்னு நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வரணும்னு நீங்க காத்திருக்கலாம். ஒருவேளை நீங்க ஆண்டவருக்காக அவர் ஒரு அற்புதம் செய்யணும்னு நீண்ட காலமா காத்திருக்கலாம். ஆண்டவர் மட்டுமே இதை செய்ய முடியும் அப்படின்ற சில காரியங்களுக்காக நீங்க காத்திருக்கலாம். ஆனா ஜான், அற்புதத்துக்கான எந்த ஒரு அடையாளமுமே இல்லையே, எந்த மாற்றமும் நடக்கிற மாதிரி இல்லையே, அந்த ஆசீர்வாதத்துக்கான எந்த அறிகுறியும் இல்லையே, இனிமே இப்படியே தான் இருக்க போகுதுன்ற மாதிரியே இருக்குதேன்னு சொல்றீங்களா? ஒருவேளை எந்த மாற்றமும் இல்லாம நிரந்தரமா இருக்கிற மாதிரி தெரியறதுனால அது நிரந்தரமா அப்படியே இருக்க போகுதுன்னு அர்த்தம் இல்லைங்க. இனிமே காலம் முழுசும் இது இப்படிதான் இருக்கும்னு நீங்க நினைச்சிடாதீங்க. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் சடுதியில எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவர். அவர் உடனடியாக ஜனங்களை மாற்றக்கூடியவர். அவர் உடனடியாக எல்லாவற்றையும் வாய்க்க செய்பவர். யாரும் அடைக்க முடியாதபடி கதவுகளை உடனடியாக திறக்கிறவர். வழியே இல்லைன்னு தோன்ற இடங்கள்ல வழியை உடனடியாக உண்டாக்குகிறவர். உங்களை திடீர்னு ஆச்சரியப்படுத்த விரும்புற ஆண்டவர் அவர். உங்களோட எதிர்பார்ப்புகளை மிஞ்சி திடீர்னு செஞ்சு உங்களை ஆச்சரியப்படுத்த விரும்புறார். உங்க வாழ்க்கையில திடீர்னு அவர் இடைப்படுவார். ஒருவேளை நீண்ட காலமா எந்த காரியமும் மாறல அப்படின்றதுனால, வெளியில எப்பவும் இருக்கிற மாதிரியே அது இருக்கிறதுனால ஆண்டவர் அதுல வேலை செய்யலன்னு அர்த்தம் இல்லைங்க. அவர் திரை மறைவுல பின்னணியில வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் இன்னும் அரியணையில இருக்கிறாரு. எல்லாவற்றையும் அவர் தன்னோட கட்டுப்பாட்டுல தான் வச்சிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் சிறப்பா ஒருங்கிணைத்து செய்யக்கூடியவர் அவர் மட்டுமே. நல்ல செய்தி என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கை எந்த ஒரு தனிநபரோட கையிலையும் இல்லை, உங்க கையிலையும் கூட இல்லை, சூழல்களோட பிடியில இல்ல, பிசாசின் கைகள்லயும் அது இல்ல. உங்க வாழ்க்கை சர்வ வல்லவரோட கைகள்ல இருக்கு. வேதம் தெளிவா சொல்லுது, உங்கள் மேல் அவருடைய கரம் நன்மைக்கு ஏதுவாக இருக்கு. தீமையா இல்ல, துயரமா உங்க வாழ்க்கையை மாற்றுறதுக்கு அல்ல, உங்களோட நலனுக்காக, சிறப்பான உங்க வாழ்க்கைக்காக அவருடைய கரம் நன்மைக்கு ஏதுவாக இருக்கு. வேதம் தெளிவா சொல்லுது, நீதிமானுடைய பாதை இருளாக மங்கி போய் இது இருக்க போறதில்ல, அது வெளிச்சமாக வெளிச்சமாக மாறிக்கொண்டே இருக்கும். உண்மையுள்ள ஆண்டவரோட இந்த வார்த்தைகளை நீங்க எந்த நேரமும் நம்பலாம். அதுதான் நம்மளோட நிலைப்பாடா இருக்கணும். ஒருவேளை சூழல் கவனிச்சு பார்த்தா வேற வழி இல்லாத மாதிரி தோணலாம். வெளியில எந்த மாற்றத்தையும் நீங்க பார்க்க முடியாம இருக்கலாம். உங்களோட அற்புதம், உங்களோட ஆசீர்வாதம் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம வந்துகிட்டே இருக்கு. வேதத்துல யோசேப்பை பத்தி தியானிச்சுட்டு இருக்கிறப்ப ஆண்டவர் எனக்கு இதை ஞாபகப்படுத்தினார். அவரோட வாழ்க்கை எப்பவுமே எதிர்மறையா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆரம்பத்துல இருந்து பாருங்க, ஒவ்வொரு வசனத்திலையும் அவரோட நிலைமை மோசமாகிட்டே தான் போச்சுது. அவரோட சகோதரர்கள் குழியில தூக்கி போட்டாங்க. அவரை ஏற்கனவே அவங்க வெறுத்தாங்க. யோசேப்புக்கு அது தெரியும். இருந்தாலும் அவங்க கூட அவர் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாரு. ஆனா இப்படி தூக்கி போடுவாங்கன்னு அவர் யோசிச்சிருக்கவே மாட்டார். கடைசியில அவங்க அவரை ஒரு வெளிநாட்டுக்காரருக்கு அடிமையா வித்து போட்டாங்க. அவங்களோட சகோதரர்கள் அவரை வணங்குவாங்கன்னு ஒரு தரிசனத்தை பார்த்து அதை எதிர்பார்த்துட்டு இருந்தார் யோசேப்பு. ஆனா எல்லாம் எதிர்மறையா நடந்துச்சு. நிலைமை மோசமாகிட்டே தான் போச்சுது. எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு கட்டத்துல போத்திபாரோட மனைவி தவறா குற்றம் சாட்டுறா. யோசேப்பு நல்ல மனுஷன்தான், அவருக்கு அந்த விஷயத்துல எந்த கெட்ட எண்ணமும் கிடையாது. ஆனா அந்த போத்திபாரோட மனைவி குற்றம் சாட்டினா. யோசேப்பின் மேல நம்பிக்கை வச்சு வீடு முழுசையும் அவன் கிட்ட கவனிக்கிற பொறுப்பை ஒப்படைச்சிருந்த போத்திபார் இப்ப யோசேப்பை நம்ப தயாரா இல்ல. ஜெயில இருந்தப்ப கூட யோசேப்பு பானபாத்திரக்காரனுக்கு உதவி செஞ்சார். ஆனா என்ன நடந்துச்சு? அவர் மறக்கப்பட்டு போனார். நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா மோசமாகிட்டே போச்சு. ஒரு நாள் பார்வோனுக்கு ஒரு கனவு வருது. அவன் அது நிம்மதியா இருக்க விடல. ஆனா யாருக்கும் அதோட அர்த்தத்தை சொல்ல முடியல. யோசேப்புக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. பார்வோனுக்கு அப்படி ஒரு கனவு வந்துச்சுன்னு அவருக்கு தெரியாது. பார்வோன் எல்லா ஞானிகளையும் கூப்பிட்டு அந்த கனவையும் அதோட அர்த்தத்தையும் கேட்கிறாருன்னு யோசேப்புக்கு தெரியாது.
நாட்டுல அப்படி ஒரு குழப்பம் நடந்துட்டு இருக்கிறது அவருக்கு தெரியாது. தான் ஜெயிலேயே தான் காலம் முழுசும் தள்ள வேண்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு தெரிஞ்சுது. அதை தாண்டி ஒருவேளை அவர் நினைச்சிருந்தாலும் விடுதலை ஆகி வெளியில வந்து ஏதோ ஒரு சின்ன வேலை செஞ்சுட்டு அங்கேயே இருப்போம்னு தான் நினைச்சிருப்பார். ஆனா ஜெயில இருந்து வெளியில வர்றதே பெரிய அதிசயம் தான். நிரந்தரமா அங்கே இருக்க வேண்டியது மாதிரி தான் அவருக்கு இருந்துச்சு. ஆண்டு கணக்கா அங்க இருந்தாரு. எதிர்மறையா எல்லாம் போயிட்டே இருந்துச்சு. வருஷ கணக்கா அப்படிதான் நிலைமை இருந்துச்சு. ஒரு மாற்றம் உண்டாகும்னு அவர் நினைக்கவே முடியாத ஒரு சூழல்ல அது நடந்துச்சு. அவருக்கு முன்னாடியே அதை பத்தி யாரும் சொல்லல. பார்வனுக்கு ஒரு கனவு வந்துச்சு, நீ அதை சொன்னா உனக்கு இப்படியான அதிகாரி பதவி கிடைக்கும் அப்படின்னு எதுவுமே அவனுக்கு சொல்லப்படல. அந்த ஆசீர்வாதம் எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாம வந்துச்சு. எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம அந்த ஆசீர்வாதம் வந்துச்சு. சரியான நேரத்துல உங்களுக்கு ஆசீர்வாதம் தர ஆண்டவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். சரியான நேரத்துல உங்களுக்கான மாற்றத்தை அவர் தருவார். சரியான நேரத்துல அவர் அற்புதம் செய்வார். சூழல்களை பாக்குறப்ப எதுவுமே மாறாதது மாதிரி உங்களுக்கு தோணலாம். யோசிப்புக்கு ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அற்புதம் நடந்த அன்னைக்கும் கூட வழக்கமான ஒரு நாளாதான் யோசிப்பு கண் விழிக்கும் போது நினைச்சிருப்பாரு. என்ன நடக்குதுன்னு அவருக்கு எதுவுமே புரியல. பார்வன் எதுக்கு கூப்பிட்டு விட்டாரு, என்ன நடக்குது எதுவுமே அவருக்கு தெரியாது. இது வழக்கமான இன்னொரு நாள் அப்படிதான் நினைச்சு அவர் அன்னைக்கு கண்ணு முழிச்சிருப்பார். ஆனா நடந்தது என்ன? ஒரு மாற்றம் உண்டானது. உடனே அது ஆசீர்வாதம் வந்தது. எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம அது அவரோட வாழ்க்கையை மாற்றி போட்டது. பார்வனை சந்திக்க போனாரு. எகிப்தோட பிரதம மந்திரிக்கு இணையான ஒரு அதிகாரத்துல வைக்கப்பட்டார். நீங்க எதிர்பார்த்திராத ஒரு சமயத்துல ஆண்டவர் ஒரு பெரும் மாற்றத்தை உடனடியா உண்டாக்குவார். எதிர்பாராத நேரத்துல ஆசீர்வாதம் உங்களோட கதவை தட்டும். நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல உங்களோட எதிர்பார்ப்புக்கு மீறி ஆண்டவர் என்ன அதிசயம் செய்ய போறாருன்னு பார்த்து நீங்க ஆச்சரியப்பட போறீங்க. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா நீங்க என்ன தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.